ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுழியம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை வேவிச்சு அவிச்சு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அது ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிக்கலாம். வாங்க எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் சர்க்கரை ஏலக்காயெலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு உருண்டையாக அந்த மாவுக்கு எவ்வளோ உருண்டை வருதுன்னு பார்க்கணும். இப்போ வெயிட் பண்ணலாம் எத்தனை உருண்டை வருதுன்னு. இப்போது சுழியம் எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க இல்லையா, நம்ம குழிப்பணியாரக்கல்ல எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வைக்க போகிறோம். வாங்க குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இப்போது மைதா மாவு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நம்ம அந்த மைதா மாவுக்கு உப்பு டேஸ்ட் வேணும், எவ்வளோ வேணுமோ லைட்டாக உப்பு தடவிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ குழிப்பணியாரக்கல்ல ஒவ்வொரு குழியிலும் ஒரு 2 drops நெய் நம்ம விட்டுக்கிட்டு தடவை விட்டுக்கிட்டு இப்போது நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா, அந்த உருண்டையை ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம அந்த இப்போ கரைச்சி வச்ச மைதா மாவில் போட்டுக்கணும். இப்போ அந்த நெய்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனவுடனே இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்ச மாவில் அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ஒரு உருண்டையை எடுத்து ஒரு குழியில் போட்டுடணும். எல்லோரும் வானலில் எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க இல்லையா, நம்ம இந்த குழிப்பணியாரக்கல்ல போட்டு எடுத்து இப்போ அது வேகணும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது வேகிறதுக்கு. நம்ம நெய் வேணும்னா நம்ம அந்த ஒரு ட்ராப்ஸை அந்த ஒரு குழியில் ஒவ்வொரு குழிப்பணியாரத்துக்கு ஒவ்வொரு சுழியத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் நெய். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விடணும். இப்போ இது ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டோமா, இப்போ அது திருப்பி விட்ட பிறகு அது கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ திருப்பி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டோன்னா ஒரு மாதிரி லைட் மெரூன் கலரில் மாறும், வெந்தோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி விட்டு எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போது சுழியம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.